ஹாய் வசந்தம் ஃபேமிலி. நம்ம வசந்தம் டெய்லரிங்கில் இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு தையல். அதாவது நம்ம கொரோனா வந்ததுக்கு பிறகு மாஸ்க் ஒரு இன்றியமையாததாக ஆயிடுச்சு. இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு, ஒரு தும்மல்னாலும் சரி இருமல்னாலும் சரி அது மூலமாக நமக்கு நோய் கிருமிகள் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சாச்சு. அதனால் மேக்ஸிமம் எல்லாருமே மாஸ்க் அணிகிறதுக்கு விரும்புகிறாங்க. அந்த மாதிரி ஒரு மாஸ்க்கு ரொம்ப சிம்பிளாக நம்மளுக்கு மூக்கு அடைக்காத மாதிரி ரொம்ப அழகாக ஒரு மாஸ்க் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு வீடியோ போட போகிறேன். இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. நான் இன்றைக்கி ட்ரா பண்ணும்போது எந்த அளவில் நம்ம கட் பண்ண போகிறோமோ அதே அளவில் கரெக்டாக போட்டிருக்கிறேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஏன்னா இதுக்கு மொத்தமே 5.5 இன்ச்சு அளவில் ஒரு ஸ்கொயர் ஃபிட்டான அளவில் ஒரு 4 பீஸ் நமக்கு தேவை. 5.5 இன்ச்சை நான் சென்டிமீட்டர் கணக்கில் நாங்கள் போட்டேன்னா ரொம்ப சின்னதாக தெரியும். அதுக்காக நான் எவ்வளோ நான் போட்டிருக்கோமோ 5.5 இன்ச்சு அளவில் 5.5 இன்ச்சுனா 14 சென்டிமீட்டர் வரும். அந்த 14 சென்டிமீட்டர் அளவில் ஸ்கொயர் ஃபிட்டாட்டு 4 பீஸ் நான் எடுத்துருக்கேன். 4 பீஸ் நாம் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நான் பாருங்கள், துணியில் கட் பண்ணும்போது பாருங்கள் இந்த மாதிரி இப்போ மடிச்சுக்கிடணும். இப்போ நீங்கள் இன்ச்சு கணக்கில் அளந்தால் 11 இன்ச்சு இருக்கும். இங்கே பார்த்தீங்களா 11 இன்ச்சு இருக்கும். இதை 2ஆக மடிக்கும்போது 5.5 வரும். 5.5 இன்ச்சு அளவில் கரெக்டாக நம்ம மடித்து எடுத்துக்கணும். எடுத்துட்டு இதில் அடிப்பக்கத்தில் ஏதாவது ஒரு முக்கில் நீங்கள் ஒரு 4 சென்டிமீட்டர் அளவில் 2 சைடுமே நம்ம அடையாளப்படுத்திக்கணும். 4 சென்டிமீட்டர் இந்த பக்கம் 4 சென்டிமீட்டர், அதே போல் அந்த மேல் பக்கம் 4 சென்டிமீட்டர் அளவில் எடுத்துக்கணும். அப்புறம் கீழே இருந்து அதே ரைட் சைடு மேலே ஒரு 3 சென்டிமீட்டர் எடுத்துக்கணும். அதுக்கு கீழே ஒரு 5.5 சென்டிமீட்டர் கணக்கில் எடுத்திங்கன்னா நீங்கள் 5.5 சென்டிமீட்டர் எடுத்துக்கணும். நேராக போட்டுக்கணும். போட்டுட்டு நீங்கள் இந்த சைடில் ஒரு 2.5 சென்டிமீட்டர் எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த 4 போட்டிருக்கிறத 2 புள்ளிகளையும் ஜாயின் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கணும். அதுபோல் எல்லா புள்ளிகளையுமே இணைச்சி ஒரு கோடு போட்டுக்கணும். நம்ம எந்தெந்த இடத்துலலாம் அடையாளம் போட்டிருக்கோமோ அந்த இடத்துலையும் உள்ள எல்லா புள்ளிகளையும் இணைச்சி ஒரு கோடு போட்டுக்கணும். இப்போது அதுக்கு பிறகு நம்ம மூக்கு சைடில் கொஞ்சம் அப்படி குவிஞ்சி வர்றதுக்காக இப்போ நான் போடுற கோடுக்கு அதில் சென்டரில் ஒரு புள்ளி வச்சுட்டு ஒரு 3 சென்டிமீட்டர் மேலே அடையாளப்படுத்திட்டு, சென்டிமீட்டர் கணக்கு தான், மேலே ஒரு 3 சென்டிமீட்டர் அளவில் அடையாளப்படுத்திட்டு அதை அப்படி குவிச்சு நம்ம அதை வரைஞ்சிக்கணும். வரைஞ்சி இதை இப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு உடனே தைக்க வேண்டியதுதான். இந்த அளவு ஒரு மீடியம் சைஸு உள்ள பெண்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். ஆண்களுக்கு எடுக்கணும்னா இப்போ நான் 14 சென்டிமீட்டர் அளவில் ஸ்கொயர் ஃபீட் போட்டேன் இல்லையா, அதை ஒரு 15 சென்டிமீட்டர் அளவில் நாம் போட்டுக்கலாம். போட்டால் கரெக்டாக இருக்கும். எப்போவுமே துணி தைக்கும்போது நல்ல பக்கம் ரெண்டுமே ஜாயிண்டாக இருக்கணும். வெளிப்பக்கம் உள் பக்கம் வெளியே இருக்கணும். அந்த மாதிரி தைச்சா தான் நம்ம மாற்றி எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். இப்போது நாம் மாஸ்கோட 2 சைடையும் நம்ம தைச்சி எடுத்தாச்சு. இனி இந்த 2ஐயும் சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணணும். பாருங்கள், தையல் எல்லாமே உள் பக்கமாக இருக்குது. இப்போது நம்ம நல்ல பக்கம் 2ஐயும் அதே போல் ஜாயின் பண்ணி வச்சுட்டு இப்போது அதை ஜாயின் பண்ணி தைக்கணும்.
இனி மறைச்சி எடுக்கலாம். எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் அப்படி இழுக்காமல் அழகாக சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டுக்கணும். இப்போ மாஸ்க்கு தைக்கிறதுனால ஒன்று நம்ம யோசிச்சுக்கணும், நல்ல காட்டன் துணி, நல்ல அழகாக சுவாசம் வர்ற மாதிரி நல்ல அழகான ஒரு காட்டன் துணி எடுத்து தான் நம்ம தைக்கணும். வேறு பாலிஸ்டர் துணியோ நைலான் துணியோ அந்த மாதிரி ஸ்வீட் துணிகளில் தைச்சாச்சுன்னா நமக்கு ஹீட்டாக இருக்கும். அதனால் எப்போவுமே காட்டன் துணியில் தான் தைக்கணும். அந்த தையல் போட்ட இடத்துல விளிம்பில் நல்லா தேய்ச்சி விட்டு அழகாக உள்ள துணி இல்லாத அளவுக்கு எடுத்து விட்டுட்டு, இப்போ நாம் சைடில் காதில் போடுறதுக்கு எலாஸ்டிக் போடலாம். ரொம்ப வீதி குறைவான எலாஸ்டிக் வாங்கிட்டு ஒரு 14 சென்டிமீட்ரு போதும். 15 சென்டிமீட்ரு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 15 சென்டிமீட்ரு அளவில் எடுத்துகிட்டு அதை கட் பண்ணி ஒரு அரை இன்ச்சு வந்து உள்ளே போகிற மாதிரி வச்சு தைச்சி விட்டுறணும். இப்போ இந்த பக்கத்தை தையல் இல்லாமல் இருக்குல்ல, அந்த பக்கத்தை உள்ளே மடக்கணும். உள்ளே மடக்கிட்டு அதுக்குள்ளே உள்ள 2 எண்டுலேயும் இந்த எலாஸ்டிக்கை மடக்கி வச்சு விட்டுறணும். வச்சு விட்டுட்டு அப்படியே நம்ம மாஸ்கை சுற்றி பதிச்சு அடித்து அந்த பக்கம் வரைக்கும் வந்துட்டு அந்த பக்கமும் அதே போல் எலாஸ்டிக் வச்சு முடிச்சுட்டு தான் இந்த மாஸ்க் தையலை முடிக்கணும். இங்கே பாருங்கள், இப்போது மாஸ்க்கு முடிய போகுது. அதாவது நம்ம வீட்டில் ஏற்கனவே தைச்சிட்டு இருக்கக்கூடிய துண்டு பீஸ்லேயே கூட நம்ம தைக்கலாம். இதுக்காக மாஸ்க்குக்காக தனியாக துணி எடுக்க கூட போக வேண்டியதில்லை. இதை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய துணியை நம்மளே தைச்சி நமக்கு யூஸ் பண்ணால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப க்யூட்டான அழகான ஒரு மாஸ்க் இங்கே ரெடி ஆகிட்டு. இதே போல் நீங்களும் தைச்சி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.